அந்த படத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஒரு 5 நாள் ஷூட் பண்ணலாம். 5,000 நேரம் அங்க இருந்து போயிட்டு அம்மா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி போத்தீஸ் போயிட்டு சாரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரம் திருச்சியோ போய் சர்ப்ரைஸ் பண்றேன். அவங்க பயங்கர எமோஷன். இப்போ அந்த சாரி வந்து சொல்லுவாங்க இது எப்போ டக்குன்னு எடுத்து கொடுக்கல. நம்ம காமெடி பண்றோம், ஓகே நம்ம பண்ணியா வீடியோஸ் எல்லாம் போடுறோம் யூடியூப்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஓகே நமக்கு ஆக்டிங் வரும் அப்படிங்கிறது தெரியுது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ப்ராப்பரான ஒரு டைம் ஒன்று அமையல. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஐடியாவே இல்ல ஹீரோவா எஃபெக்ட் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. ஓகே ஒரு லான்ச் ஆகிறோம் ஒரு ஹீரோ சந்தோஷமா இருந்தாங்க. பட் அது எவ்வளவு இம்பாக்ட் நல்லா பண்ணுப்பா நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க அப்பா எதுவும் ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படியா அப்படின்றவாரு. படம் காட்டினாலும் சரி படம் முடிச்சிட்டாலும் சரி அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வராது. நீங்க என்னதான் நீங்க பேர் போட்ட காமெடி போட்டு விட்டாலும் அவர் ஒரு சிரிக்கிற ஒரே ஒரு காமெடி கவுண்டமணி காமெடி சார் காமெடி சிரிப்பாரு, வடிவேல் சார் காமெடி சிரிப்பாங்க. இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இந்த நோக்கி போதே தெரியலன்ற மாதிரி இந்த உலகம் அப்படி இருக்கு, என்ன இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கொஞ்சம் ஓவரா இருக்கும். சரி ஓகே ஹீரோ ஆகணும்னு இருந்தது. பட் வந்து அதுக்கான சூழ்நிலையும் இல்ல, உடம்போட இதுவும் இல்ல. அது வந்து லுக் வைஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு எடுத்து கொடுக்கல. நம்ம காமெடி பண்றோம், ஓகே நம்ம பண்ணியா வீடியோஸ் எல்லாம் போடுறோம் யூடியூப்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஓகே நமக்கு ஆக்டிங் வரும் அப்படிங்கிறது தெரியுது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ப்ராப்பரான ஒரு டைம் ஒன்று அமையல. அப்புறம் என்னன்னா நம்ம ஓகே ஒரு பிசிக் ஒன்று இருக்கணும்ல, ஒரு ஆக்டரா பில்ட் பண்ணிக்கணும். காமெடி பண்றது அப்படிங்கறத தாண்டி ஒரு ஆக்டர் பில்ட் ஆகும்போது ஒரு பிசிக் ஒன்று பில்ட் பண்ணணும். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பில்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ஆசை இருந்தது. சரி ஓகே அது பொறுமையா பர்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஆனா இருந்தது. ஓகே உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து தோணுச்சு? நம்மள பார்க்கும்போது நிறைய பேருக்கு சிரிப்பு வருது, நல்லா என்ஜாய் பண்றாங்க, நல்லா பாராட்டுறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு குவாலிட்டி நீ ஹீரோ ஆகணும் வளர்த்துக்கணும் இல்ல மாத்திக்கணும்னா என்னன்னு நினைச்சீங்க? நாங்க யூடியூப்னு பண்ணும்போது அதோட மெனக்கடல் வேற, அதோட ஆக்டிங்கா நடிக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே எனக்கு என்ன ஒரு விஷயம்னா சினிமா அப்படின்னு வரும்போது இந்த இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் யூடியூப் பண்றதுக்கு முன்னாடியே. ஏன்னா நான் ஒரு யூடியூப்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் வந்து ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொன்னு என்னன்னா அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணேன். என்னோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே கேமராமேன். ஆமா ஓகே அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது என்னோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்புறம் டைரக்ஷன் மாறிச்சு, டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதுதான் என்னோட ஏரியாவா இருந்தது. ஆக்டிங் அப்படிங்கிறது என் ஏரியா கிடையாது. ஸோ வந்து நான் அதுவும் காலேஜ் படிச்சு விஸ்காம் பண்ணி ஸோ அதில் தான் வந்து பர்சீவ் பண்ணணும்னு நினைச்சது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எப்படின்னா அது அங்கிருந்து ஆக்டிங்கா பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ன தேவைப்பட்டது அப்படின்னா ஓகே நம்ம வந்து யூடியூப்னு பண்ணும்போது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றோம். பட் சினிமா அப்படிங்கிற இப்படி கிடையாது, அது வேற டைமென்ஷன் எனக்கு தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதனாலதான் எங்களை யூடியூபே ரொம்ப ஈஸியா நாங்க பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். சினிமா அப்படின்னு வரும்போது இதுக்கு என்ன மாதிரி ஒரு மெனக்கடல் பண்ணோம், உடல் ரீதியா சரி நம்மளோட ஆக்டிங் வைஸும் சரி சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயங்களும் சரி அதெல்லாம் வருஷம் ஆக 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 அப்படி நான் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஓகே நம்ம இதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நான் கெரியரா சூஸ் பண்ணி மறுபடியும் நான் அதை வந்து பர்சீவ் பண்றதுக்கு நான் அப்ரோச்சஸ் பண்றேன். ஓகே ஓகே ரைட் சரி. இப்போ உங்களோட ஒரு பெரிய அடையாளம் எப்படி உங்களோட காமெடி இதெல்லாம் உங்களோட அடையாளமோ அதே போல உங்களோட இந்த திக் ஐப்ரோவும் உங்களோட பெரிய அடையாளம். இப்போ சினிமாக்கெல்லாம் வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த ஐப்ரோஸ் ஏதாச்சும் இதெல்லாம் பண்ணீங்களா? ஷேப் பண்றது அப்படியேதான் இருந்தது. டச் பண்ணா அது வந்து எனக்கு பயம் வேற. முதல்ல ஒரு ஆடுக்கு வந்து இங்க இது கொஞ்சமா எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது பண்ணதே கிடையாது லைஃப்ல ஒரு வாட்டி கூட. உங்களுக்கு அப்படியே ஜாயின் ஆயிருக்கோ? ஆமா யூனிப்ரோன்னு சொல்லுவாங்க அதை. இதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணாங்க ட்ரிம் பண்ணாங்க. டக்குன்னு பார்க்கும்போது ஐயோ ஓகே வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபீல். அப்புறம் ஃப்ரேம்லாம் வச்சு அந்த டைம் போக 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 பழகிருச்சு. இன்னொரு பயங்கர ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களை வீடியோல பார்க்கும்போது நிறைய பசங்க உங்களை பயங்கரமா அட்டாச் ஆகிறதுக்கான அவங்கள மாதிரி உங்களுக்கு தாடி இருக்கும். அது வந்து எப்படின்னா கரெக்டா பயங்கர திக்கவும் வளர்ந்து இருக்காது, வளராமே இருக்காது. இதை என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க ஒரு முடிவு வளரும் அந்த மாதிரி உங்களுக்கு. ஆனா இப்போ பயங்கரமா இருக்கு, சூப்பரா. ஆமா அது வந்துட்டு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ. டிப்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. காலேஜ் 3வது படிக்கும் போது எனக்கு தாடியும் இல்ல மீசையும் இல்ல. இப்படியே இங்க ரெண்டு இப்படி இருக்கும், இங்க ஒரு கேப் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்றது? நானும் என் ஃப்ரெண்டு கேட்பேன், என்ன மச்சான் எல்லாருக்கும் வந்துட்டு மீசை இருக்கு. இல்லடா என் ஃப்ரெண்டே சொல்லுவான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்படி இருக்கு, செகண்ட் இயர் போகும்போது வந்துடும் அப்படின்னு. அப்படியா சரி செகண்ட் இயர் முடிஞ்சது. இல்லடா தேர்ட் இயர்ல கண்டிப்பா வந்துடுமா. ஆனா அவனுக்கு தான் வந்துட்டு போகுது, ஒண்ணுமே எட்டி பார்க்க முடியும். தேர்ட் இயர்ல தான் லைட்டா எட்டி பார்த்துச்சு.
வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இல்ல. ஆமா. அப்புறம் எப்படின்னு தெரியல, அது கொஞ்சம் கொஞ்சமா மேபி ஹார்மோன் ஹிட் ஆயிடுச்சா? ஹார்மோன் ஹிட் ஆயிடுச்சா இல்ல என்னன்னே புரியல எனக்கு. பயங்கரமா இருக்கு. அந்த அட்டகத்தில நல்லா கத்தையா வளர்ந்துக்குது பிள்ளைக்கு மீசன்ற மாதிரி. கத்தையெல்லாம் இப்ப இல்ல, இப்பயும் தின்னதா இருக்கு. அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். அம்மாக்கு எப்படி இருந்துச்சு? அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நீங்க ஹீரோவா பண்ணும்போது? அடிக்க போறோம் அவளுக்கு வந்து ஐடியாவே இல்ல. ஹீரோவா? அது வந்து அவங்க நம்பினாங்களா ஃபர்ஸ்ட்? நம்பினாங்க. பட் அது அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஒரு லான்ச் ஆகிறான் ஒரு ஹீரோன்னு சந்தோஷமா இருந்தாங்க. பட் அது எவ்வளவு இம்பாக்ட், நல்லா பண்ணுப்பா, நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க அப்பா எதுவும் ரியாக்டே பண்ண மாட்டாரு. அப்படியா அப்படின்றவாரு. படம் காட்டினாலும் சரி, படம் முடிச்சிட்டாலும் சரி, அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வராது. நீங்க என்னதான் நீங்க பேர்பட்ட காமெடி போட்டு விட்டாலும் அவர் ஒரு சிரிக்கிற ஒரே ஒரு காமெடி கவுண்டமணி காமெடி சார், காமெடி காமெடி சிரிப்பாரு, வடிவேல் சார் காமெடி சிரிப்பாங்க. மற்றபடி எது போட்டாலும் சரி, என் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நல்லா இருக்கு அப்படி அப்படின்ட்டு அதனால சிரிக்கும் போது ரியாக்ஷன் இருக்காது. அதனால ஓகே, நல்லா பண்ணுங்க, பண்ணு நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ரியாக்ஷன். அம்மா நல்லா சப்போர்ட் தான். சூப்பர் சூப்பர். ஆமா, சொல்லுவாங்கல்ல ஒரு வாட்டி காட்டும் போதும் இந்த ஆனந்த கண்ணீர் வரதா இருக்கட்டும். ஆமா, அதெல்லாம் ரொம்ப எங்க அம்மா ஜாஸ்தி டக்குன்னு எழுதுருவாங்க. ஐயோ அப்படில. உங்களுக்கு கூட பிறந்த சிப்லிங்ஸ் எல்லாம் இருக்காங்களா? தங்கச்சி இருக்கிறாங்க. ஓ, அப்ப நீங்க சில விஷயம் இன்ஸ்பயர் ஆவீங்க தங்கச்சி கிட்ட இருந்து பேசுறது, உங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள் அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி. தங்கச்சி கிட்ட இருந்து இப்ப என் தங்கச்சிக்கு வந்துட்டு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் இல்ல. என்னோட 2 வயசும் சின்ன பொண்ணுவாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் பர்சியூ பண்ணணும் ஆசை. ஸோ அதை ட்ரை பண்ணிருக்காங்க. நான் தான் உள்ள எழுத்து போட்டேன். நீ மட்டும் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து போட்டேன். நல்லா எழுதுவாங்க அவங்க. சூப்பர் சூப்பர். நல்ல எழுத்தாளர் மாதிரி நல்லா எழுதுவாங்க, நல்ல விஷயம் டைலாக் நல்லா எழுதுவாங்க. பட் வந்து அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சில பொண்ணுங்கள்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க, அந்த பொண்ணுகிட்ட இருந்து கத்துக்கு ஓகேடா இந்த பொண்ணு எப்படி பேசுறது கூட தெரியாம இருக்கும்ல, அது தங்கச்சிட்ட பேச 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 ஓகே ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு கூட சலிச்சு இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அப்ரோச்சஸ் பண்றது. ஓகே, ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வந்து வச்சுக்க கூட முடியாத டைம்ல இருக்கும் போது இவங்கள்ட்ட சில அட்வைசஸ் டிப்ஸ் எல்லாம் கேக்குறது. ஓகே, இப்படிதான் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க போல, இந்த மாதிரிலாம் அவங்க ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க எதிர்பார்க்கறது. இல்ல இப்போ அவங்க ரொம்ப இதா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஃபெமினிஸ்ட் கோர்ல எது சொன்னாலும் என்னாலேயே முடியும் இல்ல. ஆமா, இது மோர் தேன் வந்து இதை தாண்டி இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இந்த இதை நோக்கி போதே தெரியலன்ற மாதிரி. இந்த உலகம் அப்படி இருக்கு, என்ன இதெல்லாம் இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுமா, கொஞ்சம் ஓராதான் இருக்கும். சரி ஓகே சரி. இல்ல நான் அம்மா பத்தி கேட்டது காரணம், எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அது அப்பா ஒரு சம்பளம் கொடுத்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு பார்க்கும்போது பையன் அந்த ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கும் போது ஆஹா அந்த சிறுத்தை படம் கார்த்தி மாதிரி நம்ம தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்ப அம்மா கிட்ட ஒரு பெரிய சேலரியோ இல்ல செக் பண்ணி இல்ல? என்னன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்து ஜிவி பிரகாஷ் சார் படத்துல நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து நடிச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பென்சில்னு ஒரு படம். ஃபர்ஸ்ட் படம் தான். அது ஃபர்ஸ்ட் படமான்னு தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் படம் தான். அந்த படத்துல வந்து அந்த கிளாஸ் ரூம் சீன்ல கடைசியில நான் உட்காந்துருப்பேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 5 days ஷூட் பண்ணேன். காலேஜ்ல கூட்டிட்டு போனாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தருவாங்கப்பா அப்படின்னாங்க. 1000 ரூபாயா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே சரி எப்படியே விட்டுறக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே கையை தூக்கி எப்படியே என்ன சேர்த்துருங்கடா அப்படின்னு. ஸ்கூல் ஸ்டோரி ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருப்பேன் நான், தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த படத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஒரு 5 நாள் ஷூட் பண்ணலாம். 5000 நேரம் அங்கே இருந்து போயிட்டு எங்க அம்மா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி போத்தீஸ் போயிட்டு சாரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரம் திருச்சியோ போய் சர்ப்ரைஸ் பண்றேன் நான் அவங்கள. அவங்க பயங்கர எமோஷன். இப்போ அந்த சாரி வந்து சொல்லுவாங்க, இது எப்போ ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தல இந்த சாரி வச்சிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அது ஆசை ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஏன்னா அங்கதான் முத ஒரு விஷயத்துக்கு போய் கையில வந்து சம்பாரிச்சதுங்கிறது அது அந்த மொமெண்ட் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல. சரி, இப்போ இந்த படத்துக்கு அந்த 50 லட்ச ரூபா செக் எப்போ கொடுத்தீங்க? 50 லட்ச ரூபா செக் வேணா ஆசைக்கு எழுதி கொடுக்கலாம். 50 லட்சம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, சில நான் உங்களை கம்பேர் பண்ணின்னு சொல்லல, சில பேர்லாம் வெளியில சொல்லுவாங்க, இப்போ நார்மலா ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவனோ இல்ல ஒரு மாச சம்பளம் வேலை பாக்குறவங்களுக்கும் அவங்க வாங்குற சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சம்பளம் வந்து ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் ஈஸியா ஒரு படத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. ஆமா ஆமா. பட் அதுக்கான கஷ்டம் இவங்களும் பட்டிருப்பாங்க. இவங்களும் டக்குலாம் வந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அது வேரி ஆகுது இல்ல. இவங்களும் ஒரு 10 வருஷம் பண்றாங்க, இவங்க ஒரு 10 படம் பண்றாங்க. அது எப்படி இருக்கு சினிமா துறை மீடியா? அந்த என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்பாங்க மாதிரி, நான் 30 நாள் வேலை பாக்குறேன், எனக்கு வந்துட்டு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, நீ அதே 30 நாள் தான் அங்க போய் வேலை பார்த்தேன், உனக்கான இப்படி சம்பளம் அப்படின்னு. விஷயம் என்னன்னா அவங்க வந்து கன்சிஸ்டன்சில இருக்காங்க. நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்போ இருக்கும் அப்படின்னு தெரியாது. முதல் விஷயம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆமா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்க எடுத்து பிசினஸ் நடத்துறது வந்து ஒருத்தர் வச்சு பண்ற பிசினஸ் மாதிரி கிடையாது. எல்லாம் மொத்த
க்ரூவா ப்ராஜெக்டா எடுத்து பண்றது. ஸோ அதுக்கும் இதுக்கு நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அது நம்ம எடுத்தோம்னா ஸ்கேலிங்கா ஒரு வருஷம் போவோம். இதுல மினிமமாவது ஒரு 7-8 மாசமாவது மினிமமாவது போகும். அது அதுல அந்த படம் பார்க்க வரவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு தியேட்டர்ஸ்க்கு டிக்கெட்ஸ் அந்த காஸ்ட் அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து எல்லாரோட சம்பளமும் இது பண்றது. ஸோ டேரக்டரோட சம்பளம் எப்படி, ஆக்டரோட சம்பளம் எப்படி, ஆக்டர்ஸோட சம்பளம் அப்படிங்கிறது அதை வச்சு வரும். ஸோ ரெண்டுமே உழைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே உழைப்பு தான். இது வந்து ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 40 நாள் ஷூட் பண்ண போறோம், ஒரு 50 நாள் ஷூட் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகணும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பீரியட் இருக்கு, அதுக்காக டெடிகேட்டடா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்றோம். ஐடியில் ஒர்க் பண்றவங்க ஒரு சேலரி சர்டன் சேலரி வாங்குறவங்க தினமும் ஒர்க் பண்ணணும். ஸோ கரெக்டா அந்த மந்த் எண்டு அவங்களுக்கு சேலரி. உங்களுக்கு தோணி இருக்கா இது செம்மையா இருக்கே ஜாலியா இருக்கே டக்குன்னு அப்படி தோணி இருக்கா? தோணி இருக்கு. உண்மையா சொன்னா ஜாலியான விஷயமும் சம்பளமும் கொடுக்குறாங்க. ஆமா ஏன்னா அவங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரே வேலையை பண்ண வேண்டியது, ஒரே வேலையை பார்த்து மென்டலி எப்படி ஆயிட்டாங்கன்னா ஓகே ஒரு 2 நாள் லீவுனா கூட அவங்களால வந்துட்டு அந்த 2 நாளுக்கு ஒரு ஸ்கெடியூல் தான் இருக்கு. அந்த ஸ்கெடியூலுக்குள்ளேயே அவங்க இருந்து ஒரு 9 o'clock மறுபடியும் லாகின் பண்ணணும் அப்படிங்கும்போது 9 o'clock எழுந்திரிச்சிடுறாங்க. அப்புறமேட்டு அந்த லாகின் பண்ணி ஒர்க் பண்ண டைம் அப்போ இந்த டைம் ஒர்க் பண்ணோமே, இப்போ இந்த டைம் எப்படி நம்ம ஆக்கியபை பண்ணலாங்கிறதுல இருக்கு. ஃப்ரீயா அவங்களால இருக்க முடியல. இன்னும் பரவாயில்லடா ஒரு 10 மணி நேரம் தூங்கு அப்படின்னா தூக்கம் வரது கிடையாது. எனக்கு கிடைச்சது 2 நாள் தான் வாரத்துல. இந்த 2 நாள் எப்படின்னு ஆக்கியபை பண்ணுங்கிறதுலே ஒரு ஆனா இப்ப இந்த ஃபீல் நான் இருக்கும் போதுலாம் எனக்கு எப்படி இருக்கும்னா நம்ம எந்திரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இருக்கும். நம்ம அன்லஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் செட் ஆகிற வரையும் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு டெடிகேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு, அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இப்போதைக்கு இல்ல. ஓகே ஓகே எஸ் ரைட். அப்படியே சாப்பிட்டுருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மட்டன் தானே இது? மட்டனே தான். மட்டன் இருக்கு, மட்டன் பிரான் நண்டு ஃபிஷ் இந்த சிக்கன் மீன் குழம்பு இன்னொரு குழம்பு பிரிக்காமே இருக்கு. நம்ம அதை வேணா அடுத்த ரவுண்டுக்கு போட்டுக்கலாம். நீங்க சாப்பிடுவீங்களா வீட்டுல? இங்கெல்லாம் வீட்டு சாப்பாடுலாம் எங்க எல்லாம் சாப்பிடுவோம். காலேஜ் எல்லாம் இருக்கும்போது எப்படி? காலேஜ் எல்லாம் இருக்கும்போது நம்ம எல்லாமே வெளியில வாங்கி சாப்பிடுறதா. ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஹாஸ்டல்ல சாப்பிடுவோம். காசு வீட்டுல தான் அனுப்புவாங்களா? அப்போ காசு அனுப்புவாங்க, அது கரெக்டா இருக்கும் எல்லாத்துக்கும். எவ்வளவு அனுப்புவாங்க ஒரு மாசத்துக்கு? ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு சொல்லி அனுப்புவாங்க. தினமுமா? இல்ல தினம்னா எப்படி ஒரு 3000 ரூபாய் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய் அப்ப போட்டு விடுவாரு. போட்டு விட்டாருன்னா அந்த 100 ரூபாய் நான் வந்து 3 வேளைக்கு சேர்த்து வச்சுக்கணும் சாப்பிடுறது. ஸோ காலையில வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு காலையில டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னா மதியம் வந்து எப்படி இருந்தாலும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு அதுக்கே ஒரு 60 ரூபாய் கிட்ட போயிடும். பட்ஜெட் சாப்பாடு தான் அந்த மாதிரி தான் இருக்கும். சில டைம் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வரும், சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன்னா அந்த காசை சேவ் பண்ணி வைப்பேன். ஒரு 100 ரூபா கிடைச்சிச்சா சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம மினிமலா எந்திரிக்கிற லேட்டா எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு சில டைம் எந்திரிக்கிறது. ஸோ டேரக்டா லைட்டா தயிர் சாதம் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ தயிர் சாதம் சாம்பார் சாதமா சாப்பிட்டு ஈவினிங் புட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு முடிச்சிட்டோம்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா கூட முடிஞ்சிடும். இப்போ அந்த 60 ரூபாய வச்சுப்பேன், அடுத்த நாள் 100 ரூபாய். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுவேன்னா அந்த 100 ரூபாயில ஒரு 80 ரூபா அப்ப பிரியாணி, அப்ப அந்த பிரியாணி அடுத்த நாள் வாங்கி சாப்பிடுவேன் நான். ஒரு பிரியாணிக்கு இவ்வளவு அப்பவே பண்ணீங்களா யூடியூப்ல? அதுல பணம் வந்திருக்கும்ல? இல்ல அதெல்லாம் முன்னாடி நான் சொல்றது. ஓகே. யூடியூப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2000 3000 வந்துச்சு, அப்புறம் 6000 வந்தது. அப்புறம் அப்படியே கன்சிஸ்டன்ட் நல்லா ஏறிச்சு, நல்லாவே நல்லா இன்கம் வந்தது யூடியூப்ல. சூப்பர் சூப்பர். சரி, இப்போ நீங்க இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு, 2 சேனல் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும். ஒரு பக்கம் மெட்ராஸ் சென்ட்ரல், இன்னொரு பக்கம் ஜம்கட்ஸ். நைட்டு வீடியோ போட்டா காலையில நம்பர் 1 ட்ரெண்டிங் 2 பேருமே. இப்போ அவங்க ஒரு பக்கம் பரிதாபங்கள் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க, கோபி சுதாகர். நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கோல்டன் பீரியட். எனக்கு 2015 to 20 அந்த டைம்ல யூடியூப்ல இருந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமான ஆடியன்ஸா இருந்தாங்க, ரொம்ப வெகுளித்தனமான ஆடியன்ஸா இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்துச்சு, டாக்ஸிசிட்டி அதிகமாயிடுச்சு, நெகட்டிவா தான் அதிகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நடுவில் ரொம்ப நாள் வீடியோ போடாம இருந்தீங்கல்ல, வெளியில இருந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா ஓகே இவர் சில பேர் வந்து படம் பண்ண போயிட்டாரு, இவர் அதை விட்டுட்டே போயிட்டாரு. ரிஷிபீடியான்னு ஒரு சேனல் சூப்பரா பண்ணுவாரு, அவரும் சேனல் இப்ப பண்றது இல்லை. இப்ப அவங்களாம் பார்க்கும்போது ஓகே இவங்களாம் எங்க போனாங்க, ஏன் பண்றது இல்லைன்ற கேள்விகள் இருக்கும். இப்ப சில பேர் உங்களை நேரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல வெளியில எங்கேயோ பார்ப்பாங்க, கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ரொம்ப சங்கடமா இருக்கும் ஆக்சுவலா. ஒரு பாசமா கேட்பாங்களே, என்ன பண்றதே இல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாது. நிறைய சொல்லுவீங்க, பண்ணுவாங்க இருங்க பண்றோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோப் தான் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹோப் வந்து ஃபால்ஸ் ஹோப் கிடையாது. நான் அப்படி சொல்லி என்ன பண்றேன்னா ஒரு சர்டன் பீரியட் எடுத்து மறுபடியும் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆமா ஆமா, நடுவில் திடீர்னு அது செம்ம ஷாக்கா என்னடா இது திரும்ப டக்குன்னு போடுறாரு. நானு
ஸோ அது எதுக்காக போட்ட வீடியோ அது? அது அந்த டைம்ல வந்துட்டு சில டைம் ஃபர்ஸ்ட் இவங்களுக்காக தான் தேவைப்படும். ஆமா, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து எப்படின்னா, ரொம்ப அதுல இருந்து சம்பாரிச்சது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆக்சுவலா நான் பேசிக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஏர்னிங் வரும், சேவ் பண்ணி வச்சிரும் பேங்க் அக்கௌண்ட்ல. ஓகே, நம்ம ஏதாவது பண்ணணும்னா நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு 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 எப்படி நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச காசை தூக்கி ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஒதுக்கிடுவேன், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. மிச்ச காசை எடுத்து கொண்டு போய் இதிலே போடுவேன் ஃபுல்லாத்தையும். அதில் போட்டு அதுலேருந்து ஏன்னா இப்போ வெப் சீரிஸ் பண்ணுறது அது பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டே இருப்பேன். சில பயங்கர ட்ரை ஆகும், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அப்போ வந்து என்னென்னா டக்குன்னு ஒரு இது வேணும், ஒரு ஒரு ஸ்பார்க் ஒன்று வேணும். ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் பழசா நீங்கள் பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்கலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் எனக்கும் ட்ரையாக இருக்கும். ஸோ ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி வீடியோஸ் நான் எடுப்பேன். சரி ஓகே மறுபடியும் பண்ணுவோம், இதை வந்து கொடுப்போம் அப்படின்னு. அந்த டைமில் ஏதோ ஒரு பிராண்ட் வரும், இன்டிகிரேட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. அதில் மறுபடியும் காசு வரும், அந்த இது எடுத்துட்டு மறுபடியும் கொண்டு போய் இதிலே போடுவேன். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே. சரி, நடுவில் எப்பவாச்சு உங்களை பற்றி சில நியூஸ்லாம் வந்துச்சுல்ல, ஹரிபாஸ்கருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வந்துச்சு நியூஸ். நடுவில் நீங்க வீடியோ எல்லாம் பண்ணா ஓகே இவருக்கு ஹரிபாஸ்கர் கல்யாணம் ஆயிடுச்சுலாம் பாத்தீங்களா? இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாது அப்பெல்லாம். நான் சொல்லலங்க. இப்ப எப்படி தெரியுமா இருக்கும், ஓ கல்யாணம் ஆடுறவங்க இந்த பையனை வயசாயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா உண்மையா வயசாயிடுச்சுதான். இப்ப யாராவது உங்க வயசு என்னன்னு கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேன் என்ன வயசுன்னு சொல்றேன் நான். எனக்கு 30 ஆகுது, 30 முடிஞ்சிச்சு எனக்கு. 30 இயர்ஸ் சொல்லுவேன். கலைக்கிறது என்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாலும் 30 தான் இருக்கும். அது தெரியல எனக்கு. ஆனா சில டைம் கேட்கும், என்ன டக்குன்னு சொல்ல மாட்டேன், என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. ஒரு அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றது சொல்றேன் 27 போல தெரியுது. சில பேர்லாம் 24 20 அப்படி அதாங்க வயசு அப்படின்றாங்க. அப்படியே பேசாம போயிடுவேன். ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. இந்த மீடியா ஃபீல்ட் உண்மையிலேயே வந்து நிறைய சர்ப்ரைசஸ், ஆனந்தம், எப்படி சொல்றது, நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல நிறைய பயங்கள் கொடுக்கும். அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன ஒரு விஷயம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு சினிமாக்குள்ள வரும்போது? எனக்கு டேஞ்சர்னு தோணுது என்னன்னா, நான் எங்க ப்ரொடியூசருக்கு கொடுத்த கமிட்மெண்ட் பயம்னு இருந்ததுதான் சார். இது ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு நான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன பேசுறது அப்படிங்கிறது அன்லெஸ் அண்ட் அன்டில் என்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருந்தா தான் அவர் அப்ரோச் பண்ண போறாரு. சரி ஓகே பண்ணுப்பா அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. எனக்கு ஆல்ரெடி நான் அதுல இருந்தனால எனக்கு அப்ரோச் பண்ணி பேசுறது இல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ற எனக்கு பெருசா தெரியல. ஆனா கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டா முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா நான் வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அவரும் டேரக்டரும் டெபியூ, நான் டெபியூ. யூடியூப்ல இருந்தாலும் நானும் படத்துக்கு டெபியூ. லாஸ்ட்ல இருக்கிறாங்க, அவங்களும் பிரேக் அப்புறம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு டீம் நியூ புதுசா வருது. அப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு நம்ம நம்பிக்கை கொடுப்போம் அப்படிங்கும்போது, கொஞ்சம் நம்புங்க சார், பண்ணுவோம் சார் நம்ம அப்படின்னு சொல்லி 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 டேய் கரெக்டா கொண்டு போயிருவீங்களாப்பா. உங்களுக்கு பெரிய பணமா தெரிஞ்சிருக்கும்ல, நம்மளுக்கு எப்பவுமே இந்த லட்சங்களை ஹேண்டில் பண்ணிட்டு அந்த கோடின்னு வரும்போது அது ஒரு பெரிய பொறுப்பு தான். ஈச் அண்ட் எவ்ரிடே முடிய 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 நான் அவட்ட வந்து கேட்பேன், நான் எவ்வளவு செலவாயிருக்கும், இல்ல எவ்வளவு செலவாங்க சார், ஓகேவா சார், எல்லாம் ஓகேவா உங்களுக்கு, நான் போயிட்டு அவருக்கே ஒரு 20 நாள் கழிச்சுதான் ஓகே இவனை ஏதோ பண்றானுங்க, எடிட்லாம் ரஷ்லாம் போட்டு பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அந்த கமிட்மெண்ட் கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பயமா தாண்டி எனக்கு எடுத்த சினிமா அப்படின்ற மாதிரி இதுதானே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன் நான். சரி, இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ யூடியூப்ல எல்லாம் சில பேர் வந்து பயங்கர ஃபேமஸா இருப்பாங்க. நான் சொல்றது கோபி சுதாகர் அவங்க, இப்ப ஜிபி முத்தனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இவங்க பேர்லாம் சொல்றேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்ப ஜிபி முத்தனா ஒரு வீடியோ போடுவாரு, அந்த வீடியோக்கு டைட்டில் இருக்காது, தம்ப்நெயில் இருக்காது, எதுவுமே இருக்காது, சும்மா டேட்டு போடுவாரு. ஒரு நைட்டு போட்டாருன்னா அடுத்த நாள் அந்த வீடியோ 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போயிட்டே இருக்கும். ஒரு பயங்கர ட்ரெண்டா இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒரு படங்களை நடிக்க ஆரம்பிச்சாரு. நடுவில் ஒரு நாள் வீடியோ பண்ணல, எந்த அந்த கேப்னு பார்க்கும்போது ஒரு படங்கள் பண்ண, படங்கள்ல ஒரு காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சுத்தமா ஆகவே இல்லை. அதே போல கோபி சுதாகர் வந்து ஒரு படம் நடிச்சாங்க, ஜாம்பின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் போஸ்டர் பார்த்து பயங்கரமா இருக்கும். டு பி ஆனஸ்ட் படத்துல அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு அது எப்படி இருக்கு? சத்தியமா சொல்லவே முடியாது. எதனால இது? சும்மா ஒரு அனலைஸ் சொல்லுங்களேன். ஏன்னா இது நானுமே எக்ஸ்ப்ளோர் பண்ற பீரியட்ல தான் இருக்கிறேன். இப்ப நான் பண்ணிருக்கிறது ஒர்க் ஆகும்னு நினைச்சு நான் பண்ணிருக்கிறேன். அது உண்மையா ஒர்க் ஆகலுங்கிறது பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இப்ப பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே. இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் காட்டினதுல, வீட்டுல போய் காட்டினதுல, பட் அது பத்தாது. தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நானே பார்த்தாதான் தெரியும், அது கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப அவங்க எல்லாம் பார்த்துட்டு வரோம், அவங்க எல்லாருக்குமே ஏன் ஒர்க் ஆகலன்னா அப்ப அங்க சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கான்னு டவுட் ஒன்று வரும்.
சரி, என்ன நீங்க பொறுத்த வரைக்கும் எங்க சாரி டு இன்டரப்ட், எங்க நீங்க முடிவு பண்ணீங்க இந்த இடத்துல இங்க ஒர்க்கா சிரிச்சுட்டாங்க, இங்க சிரிச்சுட்டாங்க, அது ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அவ்வளவுதானே அங்க? இல்ல என்னன்னா இப்ப நான் எங்க கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னா நான் செட்ல தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஷூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 days வந்து ஓகே இது அடாப்டேஷன் மோடுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு 2 days 3 days அந்த அடாப்டேஷன் மோட்ல வந்துட்டு அப்படியே இருப்போம். ஏன்னா மொத்த க்ரூமே புதுசாகும் போது அடாப்டேஷன் மோட். அப்போ கூட இப்போ கோ டைரக்டர் சரி, அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி சில படத்துல ஒர்க் பண்ணிட்டு வந்து தான் இந்த படத்துல வந்து பண்றாங்க. ஸோ எங்க படத்துல வந்து அசோசியேட் பண்ணாலும் கொஞ்சம் பெரிய ஆளு தான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒர்க் ஆகுது ஸ்பாட்ல, அவங்களும் சிரிக்கிறாங்க. டக்குன்னு முடிச்ச உடனே நாங்களே ஒரு சீன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியுது முன்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. எனக்கு அவங்க அந்த சைட்ல அவங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா நான் வந்து இப்படியே நினைச்சுக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிளாப் பண்ணாங்க. உண்மையாக எனக்கு அது பெரிய ஒரு ஹார்ட் வார்மிங்கா இருந்தது. அந்த மொமெண்ட்ல கான்சியஸா தான் இருந்தேன்னா நீங்க பண்ணீங்க அப்படின்னு எனக்கே தெரியல. உண்மையா அப்படி நல்லா பண்ணாங்க. நான் 3-4 பேர்ட்ட போய் கேட்கறேன், நல்லா இருந்ததாங்க, நல்லா இருந்துச்சா, ஓகேவா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரமாதம் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட் என்ன? மீல்ஸ். நல்லா இருக்கும் எல்லாத்தையும். முன்னாடி கேட்டீங்கன்னா பிரியாணி சொல்லியிருந்திருப்பேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. எக்ஸாக்ட்லி, நானும் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இப்ப நிக்கிறேன். சரி, இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படி இருக்காங்க இந்த கேர்ள்ஸ் பத்தின ட்ரெண்டா இருக்கட்டும், இல்ல ஆடியன்ஸ் ட்ரெண்டா இருக்கட்டும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்துக்கும் போது அப்போ அதிகமா இன்ஸ்டாலாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்ல அது ஒரு மாதிரி பயங்கர ஜாலியா இருக்கும். மக்கள் வந்து உண்மையிலேயே அந்த குழந்தை தனத்தை எல்லாம் இழக்காம இருந்த மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தா ஒரு 12 வயசு பையன், 13 வயசு பொண்ணு எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போறதா இருக்கும். ஒரு மாதிரி கிளாமரா ஒரு 18+ மாறிடுச்சோன்னு தோணுது. அதிகமா ஒரு 10 ரீல்ஸ் வருதுன்னா அதுல 5 ரீல்ஸ் இது சம்பந்தமா தான் வருது. சோ இந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? கொஞ்சம் ஏதாச்சும் இதுவா பண்ற விட பூமர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? என்னோட தாட் என்ன போகுது, இது என்னோட பர்சனலான ஒரு விஷயம் தானே. இது இப்ப நடக்கலனாலும் இன்னொரு நாள் நடக்க தான் போகுது. சரி, எப்படி நடந்தது ஒரு எவால்வ் ஆகதான் போகுது, ஆகி மறுபடியும் அது காம் ஆயிடும். சரி, நம்ம வந்து இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது இல்ல, இப்ப பார்க்கும்போது நமக்கு பெருசா தெரியுது. இப்போ ஜெனரேஷன்ல இருந்து பிறந்து வரவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நார்மலா தான் இருக்கும். அப்புறம் இதே காட்டிட்டு இருக்க முடியாதுல்ல, இது மாதிரி கிளாமராவோ இப்படியே இருக்க முடியாது, பார்க்க மாட்டாங்க. அல்ட்ரா கிளாமரா பாக்குறதே பசங்களுக்காக தான் பண்றது. சில பொண்ணுங்க பண்ணும் போதும் பசங்க யாரும் கிளாமருக்கு பண்ணவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சுன்னா இது வரும், எப்படி இருந்தாலும் வந்துடும். இப்ப இன்கேஸ் நம்ம பார்க்கலாம் கூட இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷத்துல வந்துருக்கும். ஒருவேளை இப்ப இதே ட்ரெண்ட்ல இருந்து நீங்க இருக்கீங்க, நீங்க இப்ப படம் எல்லாம் பண்ணலன்னா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அந்த வீடியோ இப்பயும் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும் ஆடியன்ஸ்க்கு? ஆகும். ஏன்னா இப்போ எப்படி நான் பண்ணுவேன்னா அதே மாதிரி இதை கண்டிப்பா இது பண்ண மாட்டாங்க. அந்த கேரக்டர்ஸ் 1-2 அது ஏன் வைப்பா அப்படின்னா, இப்போ நீங்க பாக்குறீங்க, இப்போ என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இப்போ ஒரு என்னுடைய வயசுல இருக்கிறவங்க அதை பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக 2-3 கேரக்டர் பார்த்த கேரக்டரை வச்சுட்டு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரியேட் பண்ணி அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸை பசங்க எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்க, அந்த ஸ்கூல் பசங்க எப்படி பேசிக்கிறாங்க, காலேஜ்ல எல்லாம் எப்படி அந்த லவ் இப்போதைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, எப்படி இவால்வ் ஆயிருக்காங்க தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி கண்டென்ட் பண்ண கண்டிப்பா பார்ப்போம். இந்த ஃபுட் வந்து DR ஹோம் ஃபுட்ஸ்ன்ற ஒரு கிளவுட் கிச்சன்ல இருந்து வந்திருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா சூப்பர். எந்த ஏரியாவுங்க? ஐனாவரம். ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே மொத்தம் இது மாதிரி எங்கனாலும் எங்க இருந்தாலும் கொடுப்பாங்க. மொத்த குடும்பத்துக்கே ஒரு 4 பேர். இப்பயே நாங்க வந்து ஹரிபாஸ் பேர் குடும்பம் ஒரு 4 பேருக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. மிச்ச வயதுல இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆர்டர் பண்ண. அப்படியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குல்ல. நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க உங்க அம்மாவோட சாப்பாடு? இல்லையே, எங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அப்படியா? சென்னையில தான் இருக்காங்க. எப்பத்துல இருந்து வீடியோஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் காசு எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சூரியவம்சம் இல்ல அதுதான் பசங்களோட ஜாலி ஆயிட்டு ரொம்ப. ஓ, எக்ஸ்ட்ரீம் ஜாலி. எப்படி எடுத்துக்கலாமா இதை? நாங்க எப்படி எடுத்துக்கலாம். சரி, டு தி கோர். ஒரு எப்பயுமே ரூம்லனா 10 பசங்க அப்படிதான் இருந்துட்டு ஜாலியா அப்படியே போயிட்டு இருந்த லைஃப். கண்டிப்பா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்படி போயிட்டு இருந்தாலும் நமக்கு எந்த டைரக்ஷன்ல போறோம் ஒரு கிளாரிட்டி இல்லாம போயிடும். அப்படிங்கிறதுனால அம்மா ரூமுக்கு வந்தா பண்ணிருப்பாங்க. வந்திருந்தாங்கன்னா அடி உரிச்சிருப்பாங்க. அம்மாவோட அப்பா தான் அடி உரிச்சு எடுத்துருவாரு. கடைசியா அப்ப அடி வாங்குறீங்க அப்பா கிட்ட? அடி வாங்க கடைசியா ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கும். இதனால உங்களை சின்ன ஸ்கிரீன்லயே பாத்துட்டாங்க, அப்படியே 7 டைமும் ஸ்கிரீன்ல பெருசா பார்க்க ஆசைப்படுறோம். ஸோ ஒரு ஹீரோவா கண்டிப்பா பெரிய ஆளா நீங்க வரணும். தேங்க்யூ ஸோ மச். கலாட்டா டீம் எல்லாரும் இன்வைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விருந்துலாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு படம் முடிட்டோம். சக்சஸ்ஃபுல்லா பெரிய விருந்தா கொடுத்துறோம். சின்ன டேபிளா போச்சு, எனக்கு வருத்தமா இருக்கு. சும்மா அவங்கள வச்சு நீங்க அப்படியே எட்டி எடுக்கிற மாதிரி ஒரு விருந்து உங்களுக்கு கொடுத்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி மூவி. தேங்க்யூ.